வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மற்றும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் நிறைய ரீச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சளி தொந்தரவு யாருக்கு? அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், வீசிங் வர்றது, எப்போ பார்த்தாலும் ரன்னிங் நோஸ், பிளாக்டு நோஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? மூக்கடைப்பு, சளி தொல்லை, இது யாருக்கு வரும்? பொதுவா சளி அப்படின்னு வந்துட்டாலே அங்க சந்திரன் தான் அந்த இதுக்கு காரக கிரகம். அவர் கெட்ட நிலையில், அதாவது தேய்பிறை சந்திரனா ஆகி உங்கள் லக்ன பாவத்துல உட்காந்துட்டாலோ இல்ல 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாலோ, 4ஆம் இடத்துல சந்திரனுக்கு திக்பலம் தான் இருந்தாலும் அவர் வளர்பிறையா பௌர்ணமி சந்திரனா இருப்பது மிக மிக அவசியம். தேய்பிறையாகி அவர் இருக்கும்போது கடுமையான சளி தொந்தரவை ஜாதகருக்கு கொடுக்கவே செய்கிறார். அதுவும் தேய்பிறையாகி லக்னத்துல உட்காரும் போது வீசிங், அந்த ரொம்ப சளி தொந்தரவு அதிகமா பாதிக்கப்படுறத நிறைய ஜாதகங்கள்ல பார்க்க முடியுது. இது போக 4ஆம் அதிபதி, 4ங்கிறது நம்ம லங்ஸ், இந்த ஏரியாவை குறிக்கக்கூடிய இடம், அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு இருக்கும். இப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும்? ஏசி, குளிர்ச்சியான விஷயங்கள்ல நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது ஐஸ் சார்ந்த ஜூஸ் கண்டென்ட் எடுக்காம இருக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கிறது, ஏசி ரூம்ல இல்லாம இருக்கிறது, இது மாதிரிலாம் உங்களை பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல கடும் பாவியான சனி, ராகு, கேது உட்காரும் போதும் இந்த சளி தொந்தரவால் பாதிக்கப்படுறத நிறைய ஜாதகங்கள்ல பார்க்க முடியுது. சந்திரன் கெட்டு போய் தேய்விரை சந்திரனாகி இருந்தாலும் உங்களுக்கு, அதுவும் இந்த 4ஆம் இடத்துல லக்னத்துல எல்லாம் தொடர்பு கொண்டுட்டா கடுமையான சளி தொந்தரவை கொடுக்கறத கண்கூட பார்க்க முடியுது. ஸோ யாருக்கெல்லாம் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டு சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, நீங்கள் இந்த விஷயங்களில், குளிர்ச்சியான உணவு விஷயங்கள்லையும் சரி, திடகாத் அதாவது ஐஸ்கிரீம் போன்ற விஷயங்கள்லையும் சரி, மிக மிக கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு விதிவிலக்குகளும் இருக்கு. குரு எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாரு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், சால்வ் ஆயிடும். சரிங்களா? உங்க லக்னாதிபதி, லக்னத்தோட வலு, இதுவும் முக்கியம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். லக்னமும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டா இந்த பிரச்சனையை நீங்க தாங்கிறதுக்கு உண்டான வலிமை இருக்கும். குரு பார்த்துட்டாலும் இதுக்கு விதிவிலக்கு.